ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜூஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு வந்து ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கும். ஆனால் இம்ப்ளான்டேஷன் வந்து சரியாக நடக்காதனால அவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ப்ரெக்னென்சி தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். கரு வந்து உருவாகும். ஆனால் கரு பதியறதுல இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கரு பதியும். ஆனால் இயர்லியாகவே மிஸ்கேரேஜ் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இம்ப்ளான்டேஷன் நடக்காமல் போகுது அப்படின்றதுக்காக நிறைய காரணங்கள் இருக்கு. என்னென்ன காரணங்கள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸ்ல அப்நார்மாலிட்டிஸ் இருக்கலாம். இல்லைனா வேற ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். கிளாட்டிங் இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அல்லது எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி இல்லாம இருக்கலாம். அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு எண்டோமெட்ரியம்ல தானே கரு பதியணும். அந்த எண்டோமெட்ரியம் வந்து கருவ உள்வாங்கி வளர வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு வந்து அதுகிட்ட இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால ஓவுலேஷன் நடந்தும், கன்செப்ஷன் நடந்தும் உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டடியில இந்த இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஏதாவது ஒரு ஜூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்ன எந்த யாருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐவிஎஃப் பண்ணுவாங்க இல்லையா? ஐவிஎஃப் பண்ணக்கூடிய பெண்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 200 பெண்களுக்கு இந்த ஸ்டடி வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஐவிஎஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கும்போது, அவங்களோட இம்ப்ளான்டேஷன் ரேட்டும், பிரெக்னன்சியும் வந்து அதிகரிக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜூஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் தள்ளி போகுது அப்படின்றவங்களுக்கு, இம்ப்ளான்டேஷன் நடக்க மாட்டேங்குது அப்படின்றவங்க, நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமா ஒண்ணு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கான முக்கியமான ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூட்ரஸ் வந்து ஒரு யூட்ரஸ்ல ஒரு நல்ல என்விரான்மென்ட் இருக்கணும். பிளட் ஃப்ளோ இருக்கணும். என்விரான்மென்ட் அப்படின்னா, ஒரு பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கணும். எண்டோமெட்ரியம் ரிசெப்டிவிட்டி இருக்கணும். அதாவது எண்டோமெட்ரியம் கருவ உள்வாங்கி வளர வைக்கிறதுக்கான ஒரு தகுதி வந்து அதுகிட்ட இருக்கணும். ஒரு என்விரான்மென்ட் அதுகிட்ட இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தா தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா நடக்கும். ஸோ இந்த ஜூஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூட்ரஸ் இருக்கு இல்லையா? அதோட பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். யூட்ரஸோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன், பீட்ரூட், ஜிஞ்சர் இதை 3யும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும், குடிக்கணும். அதை வந்து பார்க்கலாம். ஏன் இந்த 3 எடுத்திருக்காங்க அப்படின்னா, பீட்ரூட், வாட்டர்மெலன், ஜிஞ்சர் ஏன் இந்த 3 மட்டும் எடுத்திருக்காங்க? வேற பொருள்களையோ வேற ஃப்ரூட்ஸையோ இல்லை வெஜிடபிள்ஸையோ எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணம் வந்து நான் சொல்கிறேன். பீட்ரூட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டயட்ரி நைட்ரேட்ஸ் இருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரிக் ஆக்சைடுன்ற ஒரு கேஸ். இந்த கேஸ் தான் நம்மளோட ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா? பிளட் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த நரம்புகள், நாளங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து விரிவடைய வச்சு உங்களுக்கு உங்களோட உடம்புல வந்து பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் யூட்ரஸ்க்கும் நல்ல பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த பீட்ரூட், வாட்டர்மெலன், ஜிஞ்சர் இந்த 3த்துலேயும் இந்த நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் இருக்கிறதுனால இந்த 3த்தையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ NO அப்படின்றது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம யூட்ரஸ்க்கு அதிகமான தேவையான அளவு ரத்த ஃப்ளோ, அதாவது பிளட் ஃப்ளோ இருக்கும்போது அது எண்டோமெட்ரியம் வந்து கருவை உள்வாங்கி அது பதிய வச்சு வளர வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதில் பீட்ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ரூட்டில் டயட்ரி நைட்ரேட்ஸ் இருக்குது. இந்த நைட்ரேட்ஸ் வந்து நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற கேஸை உற்பத்தி செய்யும். இது வந்து ரத்த நாளங்களை விரிவடை வச்சு பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். வாட்டர் மெலனில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நிறைய சொல்கிறாங்க லைகோபின், பி கெரோட்டின், லியூட்டைன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த அமினோ ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமினோ ஆசிட் வந்து இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமினோ ஆசிட் தான் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு முக்கியமான மூலப்பொருள். இதுவுமே வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி செய்கிறதுனால ரத்த நாளத்தை விரிவடைய வச்சு உங்களுக்கு பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்தும். ஜிஞ்சருமே பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதுலேயுமே நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட பிளட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ரூட் வந்து பாதி பீட்ரூட் எடுத்துக்கலாம். பாதி பீட்ரூட் அதாவது 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் வந்து ஒரு பீஸ், நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு பீஸ் எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பீஸ் 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து ஜிஞ்சர் வந்து ஒரு சின்ன பீஸ், சின்ன துண்டு, அதுவுமே வந்து ஒரு 20 கிராம், ஒரு சின்ன குட்டி பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது 3த்தையுமே போட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு
மிக்ஸ் பண்ணி, அதாவது பிளெண்ட் பண்ணி, நீங்க அத வடிகட்டியும் குடிக்கலாம். இல்ல அப்படியே குடிக்கலாம். அப்படியே குடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா, நீங்க வந்து வடிகட்டி கூட குடிக்கலாம். ஆனா, அப்படியே பிளெண்ட் பண்ணி வடிகட்டாம குடிக்கும்போது, இதோட எஃபெக்ட் வந்து இன்னுமே அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது வந்து உங்களோட விருப்பம். நீங்க அப்படியே குடிக்க முடியாதவங்க வடிகட்டி கூட குடிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ, இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்க மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே இருக்கு. கன்செப்ஷன் நடக்குது. ஆனாலும் இம்ப்ளான்டேஷன் நடக்க மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. அப்படின்றவங்க நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு? ரிசல்ட் எப்படி இருக்கு? அப்படின்ற மாரி சொல்லுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா, இதே மாதிரி நெறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க் யூ. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜூஸ் வந்து எப்போ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சதுலேருந்து டெய்லி எடுக்கலாம். இல்லன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம். உங்களோட பீரியட்ஸ் டேட் வரைக்கும் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். தேங்க் யூ.